Hello buddies, good morning illa good evening. என்ன டைம் வந்து 4:30 ஆகுது. என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 10th February Thursday, ஒரு வீக் டே. அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அசுரா கெராஜ் ஜேபி நகரில் இருக்குது பெங்களூரில். பார்த்தீங்கன்னா எனக்கு காலையிலேருந்தே சுத்தமாக வேலை செய்ய ஒரு மூடே இல்லை, ஒரு மாதிரி வெறுப்பாக உட்காந்துருந்தேன். சரி அதான் பார்த்தேன் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரு பர்சனல் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம பைக்கை ஒரு குட்டி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அக்சசரிஸ் போட்டிருக்கோம் வண்டியில், ஆனால் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ணதில்லை. ஸோ அதுதான் லைட்டாக, அதாவது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணுவோம், எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 22,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். நிறையா சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டயர் மாற்றணும், செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும், அண்ட் அதை தவிர லைட்டாக பர்ஃபார்மன்ஸ்லையும் கை வைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இயர்லி போனஸ்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா கம்பெனியில், அது வரப்போகுது. காசு இன்னும் கையில் வரல, இந்த மாதம் சம்பளத்தில் வரும். அது வரத்துக்கு முன்னாடியே காசை எப்படி அழிக்கலான்னு பிளானை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கலான்னு ஒரு பிளானை போட்டிருக்கேன், ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஃபியூயல் எக்ஸ் அண்ட் BMC ஏர்ஃபில்டர், இது ரெண்டு தாங்க நம்ம இப்போது இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் அதை தவிர டயர் இருக்கான்னு பார்க்கலாம், அது இப்போ பண்ணுறேன்னா அப்புறம் பண்ணுறேன்னான்னு தெரில. ஸோ நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறையா டெக்னிக்கல் ஆளுங்களாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டேன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன பண்ணுன்னு. ஸோ புனித் பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ப்ரோ ஃபியூயல் எக்ஸு ப்ரோ ப்ளஸ் BMC ஏர்ஃபில்டர் இது ரெண்டும் போடுங்க, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் நல்லா அப்கிரேட் தெரியும். இதனால் என்ன ஆகும்னா உங்களோட லவ் அண்ட் டார்க் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் என்ஜின் ஹீட்டிங் இஷ்யூஸ் அது கொஞ்சம் இதாகும், என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் ஆகும், அடிக்கடி இந்த ரேடியேட்டர் ஓடுற பிரச்சனை வராது. ஸோ லோ எண்டில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு ஆப்டிமைஸ்ட் கண்டிஷனில் ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்கலி என்னென்னா நம்ம BMC ஏர் ஃபில்டர் போடுறோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறைய ஏர் வந்து என்ஜினுக்கு வரும். அதுக்கேற்ற ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபியூயலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் என்ஜினில் போகணும். இது ரெண்டும் கரெக்டான காம்பினேஷனில் போச்சுன்னா உங்களோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் BMC ஏர் ஃபில்டர் வந்து ஏருக்காகவும், அண்ட் ஃபியூயல் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபியூயல் ஆப்டிமைசேஷன் அந்த ஆக்சிஜன் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 மாட்ஸ் இருக்குது. இந்த எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம அசுரா கேராஜில் போயிட்டு நம்ம தலை JB இருப்பார்னு நினைக்கிறேன், அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம் ஏதாவது டெக்னிக்கலாக இன்ஃபர்மேஷன் எதாவது கொடுக்குறாரான்னு. பெங்களூர் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழைய மாதிரி மாறின்னு வருதுங்க. டிராஃபிக் பார்த்திங்கன்னா வெளியே கிளம்புனாலும் எந்த டைமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அநியாயமாக இருக்குது டிராஃபிக். அண்டு பார்த்திங்கன்னா நம்ம வர போனஸ் காசை பொறுப்பாக சேர்த்து வைக்காமல் பார்த்திங்களா எப்படிலாம் அழிச்சுட்டு இருக்கோன்னு. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரிலங்க. ஆனால் இப்போது JP நகர் நோக்கி போயின்ட்டுருக்கு. பார்த்திங்கன்னா வந்துட்டோங்க கெராஜ்க்கு, தான் அந்த கெராஜ். இருங்க இப்போ இறங்கிட்டு உங்களோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலி அசுரா கெராஜ்க்கு வந்துட்டோம். அண்ட் இப்போலாம் நம்ம எங்கே போனாலும் ஸ்மோக் விலாக்ஸ் இல்லாமல் எங்கேயுமே போகிறதே இல்லை. என்ன ப்ரோ, அது ரைடாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டை தாண்டி தானே போனோம். அதெல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டாலி ஜூம்லாம் நம்ம மேனுவலாக பண்ண தான் உண்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் எக்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி BMC ஏர் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போட்டாச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நம்ம குயிக்காக போய்ட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 22,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போது நம்ம இந்த ஃபியூயல் எக்ஸும் BMC ஏர் ஃபில்டரும் இன்ஸ்டால் பண்ணி எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம கூட பார்த்திங்கன்னா ஸ்மோக் இருக்கார். ஸ்மோக் ப்ரோ ஒன்று பண்ணலாம், உங்கள் வண்டி ஸ்டாக் கண்டிஷனில். ஆமாம். ஸோ உங்கள் வண்டி ஒரு வாட்டி ஓட்டுங்க, அதுக்கப்புறம் இந்த வண்டி ஓட்டுங்க, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓட்டி பாருங்க ஜி.
இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும்ல, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குட்டி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்டில் பார் ரேசரையும் பார்த்தீங்கன்னா 2 inch ரேஸ் பண்ணுறேன். ஏன்னா அதனால் நம்மளோட அந்த ஸ்டார்ட்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் ஸ்டாக் ஒன்று போட்டு இந்த 1 inch ரேசர் அது வந்து ரொம்ப நல்லா இல்லை, மூவ் ஆகுது. ஸோ அதனால் சரி அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் மொத்தமாக டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ப்ராப்பர் பிரேக்கப்போட சேர்த்து சொல்கிறேன். எல்லாம் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. ஸோ நான் உங்களுக்கு குயிக்காக அப்டேட் கொடுத்துறேன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நம்பர் 1 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபியூவல் எக்ஸ் ப்ரோ இது போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 step அட்ஜஸ்டர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 9900. ஸோ ஃபியூவல் எக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 லெவல் அட்ஜஸ்டர் இருக்குது. ஸோ 3 வந்து ஸ்டாக் கண்டிஷன், நம்ம பைக்கில் ஸ்டாக் லெவல் எப்படி இருக்கோ அதே மாதிரி. 1, 2 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ லே லடாக் ஸ்பித்தி அந்த மாதிரி இடத்துல ஓட்டுறீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ ஏர் இன்டெக் நிறையா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் 1, 2 லெவலில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 4, 5, 6 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்களோ அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு லோ அண்ட் டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்டிமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 to 6 லெவலில் வச்சிங்க, அது ஓட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து BMC Airfilter போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபியூல் எக்ஸ் போடுறீங்கன்னா நீங்கள் Airfilter ப்ளஸ் ஃபியூல் எக்ஸ் ரெண்டுமே சேர்த்து போடுங்க. ஏன்னா ஒரு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ப்ளஸ் ரைட் லெவல் ஆஃப் ஃபியூவல் இது ரெண்டுமே தேவை. ஸோ ஃபியூல் எக்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபியூவல் கொடுக்கும். அதே மாதிரி BMC வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏர் கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். லோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்காது அண்ட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது, ரேடியேட்டர் அடிக்கடி ஆன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது சால்வ் பண்ணும். காசு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 inch ஹேண்டில் பார் ரேசரும் போட்டேன் ஃப்ரம் கார்பன் ரேசிங். ஸோ டோட்டல் பில் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்ப்ளிட்டோட இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ டோட்டலாக என்னோடய பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 வந்திருக்கு. இது 3 போட்டது. ஸோ 20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வண்டி ஓட்டிட்டு அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. ஸோ அதோட சேர்த்துட்டு ஒரு 50 kilometer போயிட்டு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 57 kilometer ஓட்டியிருக்கேன். அண்ட் நம்மளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 32.7. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து அரௌண்ட் 44 km/h காட்டுது. ஏன்னா சிட்டிலையும் ஓட்டினேன் ப்ளஸ் இப்போ ஹைவேலையும் ஓட்டுறேன். ஸோ மைலேஜ் வந்து அடி வாங்கலுங்க. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இது இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக மைலேஜ் கொஞ்சம் அடி வாங்கும்னு பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, 32.7 காட்டுது. ஸோ கண்டிப்பாக நல்ல மைலேஜ் தான். என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி அப்படிங்கிறதையும் நான் அதை குயிக்காக சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு அரௌண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 kilometer ஓட்டிட்டேன். ஸோ இந்த 100 kilometer எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா லோ எண்ட் வந்து செம்மையாக இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டெட்டாக இருக்கும், ஆனால் இப்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா டார்க்கியாக இருக்குது. செகண்டு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், நீங்கள் அந்த த்ராட்டில் அந்த கொடுக்கும்போது அந்த புஷ் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிலே இருக்கும், இப்போ அது சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் லோ ஸ்பீட்லேயே வந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா 3rd gearல் கூட மூவ் பண்ண முடியுது வண்டியை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஜின் நாக்கிங் ரொம்ப இருக்கும், ஆனால் இப்போ அது இல்லை. அண்ட் ஓவராலாக வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எனக்கு என்னமோ இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம் அந்த டிஃப்ரென்ஸை. அண்ட் வண்டியோட சவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு பேஸ் ஆட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கொஞ்சம் பேஸியாக இருக்குது இப்போது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம அப்கிரேடுங்க, நல்லாயிருக்கு. அண்ட் வண்டியோட புஷ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் RPM நல்லாயிருக்கு. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட லோ எண்டும் இன்க்ரீஸ் ஆகிடும், அதே நேரத்தில் நீங்கள் டாப் எண்டை காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் இன்கேஸ் செயின் ஸ்ப்ராக்கெட் போடுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக் எது மாற்றினாலும் நீங்கள் ஒன்று என்ஜின் ஹீட்டிங் வந்து அதிகமாகும், 2 உங்களோட டாப் ஸ்பீடை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் 47 ஸ்ப்ராக்கெட் போடுறீங்க பின்னாடி அப்படின்னா உங்களோட டாப் எண்ட் வந்து 156, 157 ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ராக்கெட் செட்டப் ப்ளஸ் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ அண்ட் BMC Airfilter இது 2 போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, செம்மையாக இருக்குங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் அதை தவிர பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேறு ரைடுக்கு போயின்ட்டுருக்கோம்.
ஸோ இந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட வீடியோ கொஞ்சமாவது ப்ரொமோட் ஆகும். அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பைக்கிங் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல், மெயின் ட்ராவல் தான். இப்போயும் நம்ம ட்ராவலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ தேங்க்ஸ் a lot guys ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு எதாவது query இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then signing off, உங்களோட படி தமிழ் பைக்கர் படி. பாய்.